ஹாய், வெல்கம் டு வித் ஆது. இன்னைக்கு எங்கள் அவ்வா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவா பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கு தொட்டுக்க சூப்பரான காம்பினேஷன் எங்கள் அவ்வா செய்கிற கொஜ்ஜு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். நெய் வாசனையோட கமகமன் இருக்கும். நெய் வாசனையோடு எடுத்து அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன தேவை? இந்த பொங்கல் செய்யறதுக்கு நாம இன்னைக்கு பண்ண போறது ரவா பொங்கல். ரவா பொங்கலுக்கு 1 கப்பு ரவா, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 4 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பவுடர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் பண்ண போறோம். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை கொஞ்சம் அடுப்புல சூடு பண்ணி வறுத்துட்டு குக்கர்ல ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரவா பொங்கல் பண்ணலாம். முதல்ல பாசிப்பருப்பை லைட்டா வறுத்துட்டு வேக வச்சு கொண்டு வந்துடுறேன். கடாய் வச்சிருக்கேன். பாசிப்பருப்பை லைட்டா வறுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. செவக்கணும்ட்டு இல்ல, பருப்பு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்ப நல்ல பருப்பு சூடான அந்த கொழகொழப்பு தன்மை எல்லாம் இருக்காது. பாசிப்பருப்பு வறுக்காத போட்டோம்னா அதுல ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும். அந்த கொழகொழப்பு தன்மை இருக்காம இருக்கிறதுக்காக தான் பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுக்கணும். வறுத்து போடுற போது டேஸ்டும் நல்லா இருக்கும். வறுத்துட்டு போடுற போது பருப்பு நல்ல டேஸ்டா இருக்கும். பொங்கலுக்கு நல்ல பொங்கலும் டேஸ்ட் கொடுக்கும். பருப்பு நல்லா சூடாயிருக்கு, தொட முடியல. போதும், இந்த வறுப்பட்டது போதும், ரொம்ப செவக்கணும்ட்டு இல்ல. இது குக்கர்ல வச்சு ஒரு விசில் கொடுத்து வேக வச்சிடலாம். ஒரு விசில் கொடுத்தாலே போதும், பருப்பு வெந்துடும். 1/2 கப்பு பருப்பு போட்டோம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வேக வச்சு கொண்டு வந்துடலாம். 1/2 கப்பு பருப்பு, 1 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். 1 டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு விசில் கொடுத்து பருப்பை வேக வச்சு கொண்டு வந்துடுறேன். பாருங்க, பருப்பை இப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. வறுத்ததுனால ஒரு விசிலே நல்லா பருப்பு வெந்திருக்கு. வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடாயை வச்சிருக்கேன். கடாய் சூடாகட்டும். இந்த நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யே ஃபுல்லா வேண்டாங்கிறவங்க நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத எண்ணெயா ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகு ஜீரகத்தை 1 பாதியமும் பொடிச்சு வச்சிருக்கேன். பொடிச்சதை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும், வாசனையா இருக்கும். இஞ்சியும் நல்லா பொரிய நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிடுற போது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர், 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கப்பு தண்ணி, 1 கப்பு ரவைக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கல்ங்கிறதுனால கொலையா இருக்கணும். நாலு போட்டிருக்கேன். இது 5வது கப்பு. 5 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். வெந்த பாசி பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்க, பருப்பு இதுலயே அப்படியே கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த ஒரு கப்பு ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். பாசிப்பருப்பு ரொம்ப உப்பு பிடிக்காது, ரவைக்கு அளவான உப்பு போதுமானது. ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இது டபுள் ரோஸ்டட் ரவா. இது வந்து டபுள் ரோஸ்டட் ரவாங்கிறதுனால நான் ரவையை வறுக்கல, நான் ரவையை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க வறுக்காத ரவையா இருந்தா ரவையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இப்ப நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி விடாத கிளறி விடுங்க. கட்டி சேர்த்துடும், கை விடாத கிளறினீங்கன்னா கட்டியெல்லாம் உடைச்சிடலாம். இது பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் கொல கொலன்னு செய்யறோம். உப்புமாக்குன்னா தண்ணி கம்மியா போடுவோம், பொங்கலுக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து பண்றோம். அப்பதான் உங்களுக்கு இலக்கமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா அருமையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ரவா பொங்கல் ரெடி. நிஜமாவே ரவா பொங்கல் செம்ம டேஸ்ட். நான் போய் சாப்பிட போறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Until bye bye from Aadhu.